Hi guys, இந்த ஸ்பெஷல் குடல் கிரேவி. இது வந்து சோயா கிரேவி காய்ஸ். இது வந்து எப்படி செய்யணும்னா, சோயாவை ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் பொடி பொடியாக அடிச்சுட்டு தக்காளி வெங்காயம்லாம் கொண்டான மசால் பொடியெல்லாம் போட்டுட்டு காய்ஸ், சிக்கன் பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அடித்து வச்சுருந்த சோயாவை வந்து சோயா மேக்கருக்குள்ள காய்ஸ் அது வந்து பொடி பண்ணி இப்படி போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இது சோயா கிரேவி காய்ஸ். அடுத்து தக்காளி ரசம் காய்ஸ். இந்த இதை சோயா மேக்கர் சோயா தெரியுமா காய்ஸ், இதுதான். சோயாவை மிக்சியில் இப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக அடிச்சுக்கணும் காய்ஸ், பச்சையாவை. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே ஆயிலே ஃப்ரை பண்ணணும் காய்ஸ். நல்லா வதக்கிட்டு தேங்காய் நீர் செய்யணும் சாய், சூப்பராக இருக்கும். தேங்காய் நீரில் வதக்கிட்டு சோயாவை இப்படி கிரேவி மாதிரி இது பண்ணிக்கணும் காய்ஸ். இது நல்லா பொடி பண்ணிவிட்டு நல்லா கிரேவி மாதிரி செஞ்சுக்கணும். இந்த பொடி பண்ணதை அந்த வெங்காயம் தக்காளியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி, ஏன்னா இது வேகணுமில்ல, அதனால் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு காய்ஸ், அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் காய்ஸ். இதுதான் சோயா கிரேவி. தெரியுங்களா? ஏதாவது தெரியுதா முழுசாக? இல்லை, இதுதான் சோயா கிரேவி. மட்டன் குடல், ஆட்டுக்குடல் ஃப்ரை, தக்காளி ரசம் காய்ஸ். இந்த ஸ்பெஷல். ஓகே காய்ஸ்.